தமிழகத்தின் அரசியல் வரலாற்றிலே இதுவரைக்கும் பதிவாகாத வாக்குகள் பெர்சன்டேஜ் வந்து பதிவாயிருக்கு. 4.45% 2026 தேர்தலில் இப்ப பதிவாயிருக்கு. இப்ப மொத்த வாக்காளர்கள் பாத்தீங்கன்னா 5,73,43,291 வாக்காளர்கள். இதுல பதிவான வாக்குகள் பாத்தீங்கன்னா 4,83,98,375 வாக்குகள். 35% விஜய்க்கு வரும் அடிச்சு சொல்றாங்க. அப்போ பேலன்ஸ் 84.45ல 30% போச்சுன்னா இந்த பேலன்ஸ் ஓட்டர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஓட்டுல ஜெனரலாவே ஒரு 10% இருக்கும். அப்போ இது எக்ஸ்ட்ரா பெர்சன்டேஜ்ல அந்த வாக்குகள் சேர்க்கும் போது கிட்டத்தட்ட 50% தான் பேலன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. 35 விஜய் ஸ்டாலின் தட்டி பெறுவாரு. 50% வாக்குகள் தான் மற்ற கட்சிகள் இருக்காங்களா, கூட்டணி அமைப்புகளோட இருக்கிற அந்த கட்சிகள் பகிர்ந்து கொள்ளப்படும். நோட்டா எஸ், சுயேட்சை. எஸ். அப்போ எல்லாருடைய பார்வை தாங்க இருக்கு. விஜய் 30% மேல போயிட்டாலே மாபெரும் மிகப்பெரிய சாதனை பண்ணுவாரு, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை விஜய் உருவாகும் அப்படின்னு வந்து நிறைய பேருடைய பார்வையும் குரலாகவும் ஒழிச்சிட்டு இருக்கு. சோ இப்போ இந்த லிமிட்ல இன்னொரு விஷயம் உள்ள போயிடுறேன். ஏஜ், டீனேஜ் அண்ட் ஜென்சி கிட் அண்ட் 2K கிட்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அது விஜய்க்கு தான் மிகப்பெரிய ஆதரவா இருக்குது. அதை கவர் பண்றதுக்கு நிறைய பேர் மற்றவர்கள் இவ்வளவு போராடி பார்த்தாங்க. பட் இங்க 18 இருந்து 19 வயசு உள்ள ஒரு வந்து 14,59,039 வாக்குகள், 20 இருந்து 29 வயசு இளம் தலைமுறையினர் 1,07,18,457 வாக்குகள். மொத்தமாக இந்த 18 வயசு 29 வயசுக்கு உள்ளவர் எல்லாமே கிட்டத்தட்ட விஜய் 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 சொல்லப்பட்ட தகவல் தான் நம்மளுடைய காதுக்கே வந்தது. 1,21,77,496 வாக்குகள் மொத்தமாக. இந்த ஓட்டு அப்படியே கிட்டத்தட்ட 100% விஜய்க்கு வருங்கிற தகவல் தான் வந்துட்டு. சரி, நாமே சொல்லிக்கோ 100% இல்லப்பா, ஒரு 90 வச்சுங்க. ஓகே, கிட்டத்தட்ட 1,10,00,000 ஓட்டுகளுக்கு மேல வரதுக்கான வாய்ப்புகள் விஜய் சாலிடா இருக்கு. இப்போ ரெண்டாவது ஜெனரலா பார்க்கும்போது இந்த 2027 4,83,98,397 வாக்குகள் இருக்குல்ல, அதுல ஒரு 10% வாக்குகள் விஜய் இருக்கு. ஏன்னா விஜய் ரசிகர்களா இருந்து தான் ஒரு மாற்றத்தை விரும்புகிறவர்கள், தன்னை நேசிக்கக்கூடிய ஒருத்தர் புதுசா வந்திருக்காரு, வாய்ப்பு தருவோம், என்ன பண்றாரு பாப்போம். இந்த ஏஜ் உள்ளவர்கள் பேசுறாங்க ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, 30 இருந்து 50 வயசு உள்ளவர்களா, அவர்களுடைய வாக்கு பாத்தீங்கன்னா இதுல 10% வாக்குகள் விஜய்க்கு வர மாதிரி இருக்கு. அப்ப கிட்டத்தட்ட 48 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் வர்றது மாதிரியும் ஒரு தகவல் வருது. ஒட்டு மொத்தமாக இந்த பதிவான வாக்குகள்ல 4,83,393 வாக்குகள்ல விஜய்க்கு மட்டுமே 1,75,00,000 வாக்குகள் சாலிடாக வரும். தமிழகம் மட்டுமில்ல, டெல்லியே ஒரு கணக்கிருக்காரு விஜய் அப்படிங்கறத மிகப்பெரிய பேசும் பொருளாக இருக்கு. 1,75,00,000 ஓட்டுகள் வாங்கினார்னா மிகப்பெரிய சகாப்தத்தை ஏற்படுத்துவார்.